ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் 2025க்கு 2299 பணியிடங்களுக்கு ஃபேஸ் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டு, இப்போ புதிய பிடிஎஃப் அப்படிங்கிறது அந்த வயது வரம்பு தளர்வு அவங்க அறிவிச்சாங்க இல்லையா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் 25 மாவட்டங்களுக்கு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் கடைசியாக மதுரை மாவட்டத்துக்கு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதோட தேர்வு தேதி, அதில் எழுதுதல் திறனறி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு கிளியர் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இது வரைக்கும் எப்படி நடந்திருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில் நடந்திருக்கு, ஸோ நம்ம இப்போ புதுசாக அப்ளை பண்ணியிருக்கவங்கள அவங்களோட எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும், அது சம்மந்தப்பட்ட முழு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனலில் கிராம உதவியாளருக்கு உண்டான எழுதுதல், அந்த வாசித்தல் திறனறி தேர்வுக்கு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அண்ட் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் வந்து பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறமும் நம்மளோட சேனலில் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஹால் டிக்கெட் எப்போ கொடுப்பாங்க, அண்ட் அந்த எழுதுதல் வாசித்தல் திறனறி தேர்வு அப்படிங்கிறது எப்படி நடக்கும், ஸோ இது வரைக்கும் நடந்தது எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை அடிக்கடி பேசியிருப்போம் நம்மளோட சேனலில். ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள், வாசிப்பு மற்றும் எழுத்து திறன் தேர்வு நடைபெறும் நாள் கொடுத்துருந்தாங்க. நேர்காணல் நடைபெறும் நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் ராமநாதபுரமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடலாடி, கமுதி, திருவாடானை, பரமக்குடி, ராஜசிங்கமங்கலம், ராமேஸ்வரம், கீழக்கரை, முதுகுளத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 தாலுக்கா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த 8 தாலுக்காவில் வந்து அவங்க அந்த வேகன்சி அப்படிங்கிறத அறிவிச்சாங்க. ஸோ மொத்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 29 தான். ஸோ இந்த 8 தாலுக்காவில் 29 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அறிவிச்சாங்க. பட் இந்த 8 தாலுக்காலையும் ஒரே மாதிரியான அந்த பிடிஎஃப் வெளியிட்டிருக்காங்களா, ஒரே மாதிரி தேர்வு தேதி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கீழக்கரை. ஓகேங்களா? ஸோ இந்த கீழக்கரையில் வந்து விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி நாள் அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வுக்கு உண்டான டேட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக மென்ஷன் பண்ணல. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து தனியாக வந்து டேட் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. காலி பணியிடங்கள், தேர்வு முறை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து முடிக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாசிப்பு மற்றும் எழுத்துத்திறன் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 8/10/2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 21/10 கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. விண்ணப்பங்கள் பெறப்படும் நாளே வந்து பார்த்திங்கன்னா 7/10/2025 தான். வாசிப்பு மற்றும் எழுத்துத்திறன் தேர்வு நடைபெறும் நாள்னு சொல்லிட்டு 8/10 கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து முடிக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 31/10 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 31/10னா அக்டோபர் 31ஆம் தேதிக்குள்ளே உங்களோட விண்ணப்பங்களை வந்து பரிசீலனை பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும்னா 21 days ஃப்ரம் டிஸ்பேச் ஆஃப் லெட்டர்ஸ் டு என்ஷூர் தட் கம்யூனிகேஷன் ரீச்சஸ் ஆல் எலிஜிபிள் அப்ளிகேண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கமுதி வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கமுதியில் வந்து பார்த்திங்கன்னா 21 தான் லாஸ்ட் டேட்டு. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பிடிஎஃப்பில் வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணவே இல்லை. எப்போ நடக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பரமக்குடி. ஸோ பரமக்குடியில் தான் வந்து நம்ம பார்த்த மாதிரி வந்து டேட் மென்ஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக இருக்கா. அடுத்து வந்து இப்போ லாஸ்ட்டாக வெளியிட்ட அந்த ராணிப்பேட்டை அப்படிங்கிறதுல வந்து பார்க்கலாம். ஸோ ராணிப்பேட்டையில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுதல் திறனறி தேர்வு அண்ட் நேர்முக தேர்வு வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதுதல் திறனறி தேர்வே வந்து ஒரு நாள் மென்ஷன் பண்ணியிருக்கனால ஒரு நாள் மட்டும்தான் நடக்கும்னு கிடையாது. ஸோ 9ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதா மீனிங். ஸோ நேர்முக தேர்வு வந்து 17, 18, 19, 20, 21, 22ன்னு கிட்டத்தட்ட 5 நாட்கள் நடக்கிறதுக்கு. ஸோ எழுதுதல் திறனறி தேர்வு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. அண்டு இதில் வந்து நம்ம 100 மார்க்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ 100 மார்க்ஸில் வந்து 30 மார்க் வாசித்தல் தேர்வுக்கு 15 மார்க்கு, எழுதுதல் தேர்வுக்கு 15 மார்க், 30 மார்க்கு. அண்டு வந்து நீங்கள் அந்த லோக்கலில் வசிக்கிறவராக இருந்தீங்கன்னா அங்கேயே இருப்பிடச் சான்றிதழ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 35 மார்க்கு, 10 மார்க் லைசன்ஸ்க்கு, 10 மார்க் உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸு, அண்டு 10 மார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டி காட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக மார்க் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மிதிவண்டி ஓட்டும் திறன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் ஆகும். உங்கள்கிட்ட லைசன்ஸே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த சைக்கிள் ஓட்ட சொல்லி காட்ட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஸ்கிப் ஆகணும்னா அந்த ஒன்று மட்டும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. மித்தபடி உங்களுக்கு அந்த எழுதுதல் வாசித்தல் தேர்வு அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 100 பேருக்கோ 120 பேருக்கோ பேஸ்ட் ஆன் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. ஸோ அதில் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா அதில் உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அது யார் நடத்துகிறாங்களோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச் இருப்பாங்க. வட்டாட்சியர், கோட்டாட்சியர் இந்த மாதிரி ஒரு பெஞ்ச் இருப்பாங்க. ஸோ அந்த அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நேர்காணல் எழுதுதல் தேர்வு முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ அதுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நேர்முக தேர்வுக்கு உண்டான அந்த இன்டர்வியூக்கு உங்களுக்கு அந்த அனுமதி சீட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அனுப்புவாங்க. ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுதுதல் திறனறி தேர்வுக்குண்டான டேட் வேறுபடும். அண்ட் அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது குறைஞ்சது ஒரு 10 டேஸோ 15 டேஸோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துப்பாங்க. ஸோ ஓகேங்களா. அண்ட் நம்மக்கிட்ட இருக்க லிஸ்ட்டு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி டேட் 19. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு முடிய இருக்குது. ஸோ தீபாவளி அன்னைக்கு நாளைக்கு 5:45 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் டைம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்தில் இதுக்குண்டான ஆட்கள் வந்து யாராவது ஒருத்தராவது வந்து பார்த்திங்கன்னா அதை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு இருப்பாங்க. ஏன்னா விண்ணப்பம் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அப்படிங்கிறத எல்லா இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் செங்கல்பட்டு, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல் இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி முடியுது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணாதவங்க இருந்தீங்கனாலும் அதுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.